கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தா பெற்றோர்கள் அந்த தவறை உணர்த்தி அதிலிருந்து வெளியில வர உதவி செய்வாங்க. அதே போலதாங்க நம்முடைய பரம தகப்பனும் இன்றைய தினத்துல யூதர்களின் பாவத்தை நமக்கு உணர்த்தி அந்த தவறுகள் நம்மிடம் ஏதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து வெளியில வர இன்றைய தினத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. என்னங்க, அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்த தயாரா இருக்கிறீங்களா? இன்றைய தினத்திலும் சின்ஸ் ஆஃப் ஜூஸ் என்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போகிறோம். யூதர்கள் பல பாவங்களை செய்திருக்காங்க. அதுல ஒரு சில பாவங்களை இன்றைய தினத்துல நம்ம பார்க்கலாம். யூதர்களின் ஒரு பிரிவு தாங்க பரிசேயர்கள். இவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி சட்ட திட்டங்களை வைத்திருந்தாங்க. மற்றவர்களின் பார்வைக்காக உபவாசிப்பதும், நீண்ட நேரம் ஜபம் செய்வதும், தசமமாக செலுத்துவதும், ஜப ஆலயங்கள்ல முதன்மையான இடத்தை விரும்புவதும், வந்தனங்களை எதிர்பார்ப்பதுமான கொள்கைகளை வைத்துக் கொண்டிருந்தாங்க. தங்களை தாங்களே நீதிமான்களாக கருதி ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுவத தவிர்த்தாங்க. இவ்வாறாக பாரம்பரியங்களை கை கொள்கிறவர்களாக பரிசேயர்கள் இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து மாயக்காரரே என்றும் இவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிட்டும் சொல்றாரு. லூக்கா 11வது அதிகாரத்துல 39வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறார் அப்படின்னா, பரிசேயர்கள் வெளிப்புற காரியங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் மட்டும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இவங்களுடைய உள்ளமோ தேவனை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தது. அதனாலதான் தேவன் இவ்வாறாக சுட்டி காண்பித்தார். அதாவது மற்றவர்களின் பார்வைக்கு நல்லவர்களாகவும் தேவனின் பார்வைக்கு கெட்டவர்களாகவும் பரிசேயர்கள் திகழ்ந்தார்கள் என்பது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. சதுசேயர்கள் செய்த பாவங்கள். அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்துல 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல, உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதர்களும் ஆவியும் இல்லை என்றும் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. ஆனா வேத வசனம் இவ்வாறாக சொல்கிறது: அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேத வசனம் சொல்ல, சதுசேயர்களுடைய நம்பிக்கை வேத வசனத்திற்கு புறம்பாக இருக்கிறது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறாரு. ஆண்டவரும் இவர்களுடைய உபதேசத்தை புளித்த மாவிற்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. அதாவது சதுசேயர்களின் நம்பிக்கை கள்ள உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. வேத பாரகர் மற்றும் ஆசாரியர்கள் செய்த பாவங்கள். பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து வந்த அடிமைகளுக்கு நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் செய்கிறவர்களாக வேத பாரகர்கள் திகழ்ந்தார்கள். எஸ்ராவோ நல்ல வேத பாரகனாக திகழ்ந்தார் என்று எஸ்ரா 7:6 நம்ம வாசிக்க முடியும். ஆனா நாளடைவில் வந்த வேத பாரகர்கள் நியாயப்பிரமாணத்தோடு கூட தங்களுக்கு என்று ஒரு துணை சட்டங்களையும் ஏற்படுத்தி இதுவும் முக்கியமானது என்று ஜனங்களுக்கு போதித்தாங்க. இந்த துணை சட்டங்கள் மூலமாக தங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையில ஒரு சுவரையே எழுப்பினாங்க. அதனாலதான் எரேமியா 8வது அதிகாரத்துல 8வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. வேதபாரகர்களும் ஆசாரியர்களும் தான் ஜனத்தின் தலைவராக திகழ்ந்தாங்க. தேவன் ஏன் அவர்களை ஜனத்தின் தலைவராக ஏற்படுத்தி வைத்தாங்க அப்படின்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் மீட்பின் திட்டத்தை உலகிற்கு சொல்வதற்காகவும் தான் தலைவராக ஏற்படுத்தி வைத்தாங்க. ஆனா இவர்கள் தங்களின் நோக்கத்தை மறந்து தங்களுக்கென்ற சட்டங்களை ஏற்படுத்தி அவர்கள் கிறிஸ்துவை நிராகரித்து ரட்சிப்பையும் இழந்து போனாங்க. கிறிஸ்துவின் மரணத்துல கூட அவர்களின் கிருபையின் காலம் முடியல. ஸ்தேவான கல்லெறிந்து கொள்ளும் பொழுதுதான் வெளிப்படையாக இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்தாங்க. அதனால அவர்களுடைய கிருபையின் காலமும் முடிந்தது. மார்க் 3:22, மத்தேயு 9:3 அடிப்படையில அவர்களின் துணை சட்டங்களை வைத்தே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நியாய
நியாயம் தீர்த்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 கற்பனையை வைத்துதான் நியாயம் தீர்த்தாரு. அப்போஸ்தலர் 13:27 அடிப்படையில பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் வேதத்தை வாசித்தார்கள் என்று நம்ம காண்கிறோம். ஆனா அவர்கள் அதன் மெய்யான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குறைகளை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள் என்பது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. என்னங்க, இன்றைய தினத்திலும் யூதர்களின் பாவங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவங்கள் ஏதேனும் காணப்பட்டுச்சுன்னா இன்றைய தினத்திலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரு. அந்த அழைப்பின் சத்தத்தை, அந்த மெல்லிய குரலை நம்ம கேட்டு தேவனிடம் செல்வோம். பாவங்களை அறிக்கையிட்டு பரலோக ஜீவியத்திற்கான பாதையை நோக்கி ஓடுவோம். ஆமென்.